இன்னைக்கு கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் 1 ராஜாக்கள் 9:22. இஸ்ரவேல் புத்திரரில் ஒருவரையும் சாலமோன் அடிமைப்படுத்தவில்லை. அவர்கள் யுத்த மனுஷரும் அவனுக்கு பணிவிடைக்காரரும் பிரபுக்களும் சேர்வைக்காரரும் ரத வீரரும் குதிரை வீரருமாய் இருந்தார்கள். இந்த வசனத்தை குறித்து கடவுள் மட்டும் என்ன சொல்கிறது பார்ப்போம். இங்கே சாலமோன் இஸ்ரவேல் மக்களை அடிமையாக நடத்தலை. இவங்களுக்கு முக்கியமான பொறுப்புகளை கொடுத்து உயர்த்தி தான் வச்சுருந்தார். தேவன் சாலமோனை ஆசீர்வதிக்கிறாருன்னு சாலமோனுக்கு நல்லாவே தெரியும். தாவீது ராஜாவுக்கு உடன்படிக்கை பண்ணினபடியே தேவன் செய்து வந்தார். இப்படி உயரத்தில் சாலமோன் இருந்த போதிலும் எல்லா இஸ்ரவேலர்களையும் அவருக்கு சமமாக தான் நடத்தினார். அதுக்கு காரணம் தாவீது ராஜாவுடைய வம்சம் மட்டும் தேவனுக்கு சொந்தம் இல்லை, எல்லா இஸ்ரவேலர்களும் தேவனுடைய மனுஷர்களும் புரிஞ்சு வச்சுருந்தார். இந்த பணிவு நம்மக்கிட்ட இருக்கான்னு சிந்திச்சு பார்த்தா கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஒரு குடும்பத்தில் வேலைக்கு போய் சம்பளம் வாங்குறவங்க வேலை கிடைக்காதவங்கள தாழ்மையாக பார்க்குறது, தாழ்மையாக நடத்துறது நடக்க தான் செய்யுது. குடும்பத்தில் உள்ள மனுஷர்களவே இப்படி பார்க்கும்போது வெளியில் உள்ள மனுஷன்கிட்ட எப்படி நடப்பாங்கன்னு சொல்லவே வேண்டாம். அப்போ உயர்வு என்றது தேவன் கொடுக்குற வரைக்கும் தான். தேவன் கொடுத்துக்கிட்டே இருக்கணும்னா நமக்கு தாழ்மையும் மற்றவங்கள மதிக்கவும் தெரிஞ்சிருக்கணும், தலைகணம் இருக்கக்கூடாது. தேவன் நமக்கு ஒரு பொறுப்பை வேலையை கொடுத்துருக்குறாருன்னா அதை நாம் தலைகணத்தோடு வாழ்கிறதுக்கு இல்லை, மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு, மற்றவங்கள அன்பாக நடத்துறதுக்கு. இதை சாலமோன் தன்னுடைய இருதயத்தில் ஆழமாக பதிச்சு வச்சதுனால தான் அவர் எல்லாரையும் மதிப்போடு நடத்தினார். தேவனுடைய கிருபையை மேலும் மேலும் பெற்றுக்கொண்டே இருந்தார். அப்போது நமக்கு தேவனுடைய கிருபை வேணும்னா தேவனிடத்திலும் மற்ற மனுஷர்களிடத்திலும் தாழ்மை அவசியமானது. ஆமேன்.